ஜிக் ஜிக் சாக் ஹாய் ஸ்குவாட், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்கள்ல அண்டர் ரேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா படத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறோங்க. ஓகே ஸ்குவாட், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. ஸோ நல்ல படமாக எடுக்கணும்னு சொல்லி ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு க்ரைம் த்ரில்லர்னா பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் எடுத்து வந்திருக்கேன். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன். ஓகே, இந்த கதையோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லர் வந்து 6 மாசத்துல 13 பெண்களை கொலை பண்ணிட்டு அவனாவே போய் சரண்டர் ஆயிடான் போலீஸ்ல. சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த கதை எப்படிலாம் மூவ் ஆகுது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதாங்க இதோட கான்செப்ட். இது நிறைய ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ வாங்க ஒன்றுனா பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு டைரக்டர் மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறான். அதுக்காக ஹீரோயின் சூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அவன் ஒரு கதை வச்சிருக்கான். அது வந்து அவன் கதை அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த கதையை வந்து வந்திருக்க ஹீரோயின், அதாவது ஆடிஷனுக்கு வந்திருக்க ஹீரோயின்ட்டெல்லாம் அவன் சொல்கிறான். அதுக்கு யாரெல்லாம் ஓகே ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்களோ அவங்கள விட்டுருவான். யாரெல்லாம் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கொன்றுவான். ஸோ ஓகே, இதில் வந்து 13 பொண்களை கொண்டதுக்கப்புறம் 14வது பொண் வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்லிடும் அப்படின்னா, இல்லை அப்படி கிடையாது, அவனுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துரும். அதனால அந்த ஒரு பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாதிரிலாம் நான் 13 பெண்களை கொண்டிருக்கேன், இந்த மாதிரி நான் நிறைய பேரை கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனாவே சரண்டர் ஆகுறான். ஸோ அவன் சரண்டர் ஆனதுக்கப்புறம் என்னடா அவன் இப்படி வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் அனுப்புகிறாங்க. அவங்க தான் ஹீரோயின், நம்ம கதையோட ஹீரோயின் அவங்க தான். ஸோ சைக்காட்டிஸ்ட் அனுப்புவோம். அவங்க வந்து இவங்கிட்ட பேசி பேசி ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த கதையை தான் அவனோட பாஸ்ட் எல்லாம் சொல்றான் அவன். அவங்க அப்பா, அம்மா யாரு? அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ அவன் கல்யாணம் ஆன பொண்ணு யாரு? அவன் லவ் பண்ணது இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. இப்படி அந்த கதையோட செகண்ட் ஹீரோ வந்து போலீஸா இருக்காரு. அந்த போலீஸ் தான் இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றாப்ல. அவங்க அப்பா வந்து ஒரு டீச்சர். அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க அப்பா வேலை பார்க்குற ஸ்கூல்லயே தான் இவனும் படிப்பான். ஸ்கூல்ல போய் கேட்டா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சைக்காட்டிஸ்ட்டும், அந்த போலீஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவன் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போய் பார்க்கும்போது, அங்க இவங்க பழைய அவன், அதாவது அவன் மேல ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ விசாரிச்சு இன்ஸ்பெக்டர் அவன் கண்ணுக்கு படுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பேச்சு குடுக்கும்போது, அவன் வந்து ஆல்ரெடி அவங்க அம்மாவையே கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாரி ஒரு ட்விஸ்ட்ட கொண்டு வராங்க. அந்த ட்விஸ்ட்ட கொண்டு வந்தோனே, இத வந்து என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் வந்து இந்த சைக்காட்ரிஸ்ட்ட பேசும்போது, அவன் ஒரு வேள அந்த இத நம்மகிட்ட உண்மைய சொல்லிட்டான்னா, அவன் உண்மை சொல்லிடுறான். இல்ல அப்படின்னா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம் அப்படின்ற மாரி அந்த குற்றவாளிய ஜட்ஜ் பண்றதுக்கான ஒரு இது கண்டுபிடிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சீரியல் கில்லர கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவன் சொல்லிடுறான். இந்த மாரி ஒண்ணு நடந்துச்சு. அதுல வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மாவ கொன்னுட்டாங்க அப்படின்ற மாரி. இந்த கதைய தான் அந்த போலீஸும் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படி சொல்லவும் அவங்க வந்து என்ன ஆயிடுச்சு, ஓ! இப்ப இவன் உண்ம தான் சொல்றான் போல அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிருவாங்க. நார்மலா இந்த மாரி சீரியல் கில்லிங்கர்ஸ் இந்த மாரிலாம் வந்தாங்க அப்படின்னா, இவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து தூக்கு தண்டனையோ அந்த மாரி தான் குடுப்பாங்க. இதுல வந்து இவனுக்கு அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை மட்டும் தான் குடுக்குறாங்க. அவனுக்கு தூக்கு தண்டனை குடுக்கல. ஸோ அவன் அதுக்காக பிளான் பண்ணி தான் முன்னாடியே வந்து சரண்டர் ஆயிருப்பான். எல்லா கேஸும் முடிஞ்சு கடைசியா அவன் வந்து படம் முடியுதுன்னு நம்ம நெனைப்போம். அப்பதான் அந்த ட்விஸ்ட்டயே நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அவன் அந்த பஸ்ஸுல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான கதை என்ன அப்படின்றதே அங்க சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபீல் குட்டான மூவி தான். ஆனா சில பேருக்கு இது வந்து சைக்கோத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் கதைப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல கதை தான். இது ஏன் ஓடல அப்படின்னு எனக்கும் தெரியல. Netflix OTTல வந்து இந்த படம் இருக்கு. யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க. உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்? என்ன படத்த நம்ம அடுத்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டாட்டா பாய்.